வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அடுத்த 100 பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். இந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் நார்மல் டெம்பரேச்சர், அதாவது 20 டிகிரி செல்சியஸில் இந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 0.073 நியூட்டன் பெர் மீட்டராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த வாட்டரோட டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கேபிலாரிட்டி அப்படின்றது மெயினாக எதனால் நடக்கும்னு பார்த்தோன்னா, கொஹிஷன் அண்டு அட்ஹஷன்னால தான், அந்த ப்ராப்பர்ட்டினால தான் இந்த கேபிலாரிட்டி கிரியேட் நடக்குது. அப்போ கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது இந்த ப்ரெஷரில் சேஞ்சஸ் நடக்கிறதுனால வால்யூம்லேயும் சேஞ்சஸ் நடக்கும். அப்போ அந்த கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது சேஞ்ச் இன் வால்யூம் டியூ டு சேஞ்ச் இன் ப்ரெஷர். அதான் கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கம்ப்ரெசிபிலிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா, இதான் அதோட ஃபார்முலா -dV டிவைட் பை V, சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை சேஞ்ச் இன் ப்ரெஷர். அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர்னால தான் எது சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது. அப்போ dP அப்படின்றது இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர், dV அப்படின்றது சேஞ்ச் இன் வால்யூம். கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்றது என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஃப்ளூயிட் இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அதோட டென்சிட்டி, இந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். சிக்னிஃபிகண்ட்டாக ஃப்ளோ ஆகும்போது சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் தான் நம்ம என்ன சொல்லணும்னா கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது இந்த வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடில் பார்த்தோன்னா சேஞ்சஸ் ப்ரெஷர்னால கிரியேட் ஆகும். அதுதான் கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கம்ப்ரெசிபிலிட்டி, இந்த கம்ப்ரெசிபிலிட்டி எதுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்குன்னு பார்த்தோன்னா, பல்க் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டிக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டியை நம்ம எப்படி சொல்வோம்னா பல்க் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கம்ப்ரெசிபிலிட்டி ஈக்குவல் டு 1/k. அப்போ k அப்படின்றது தான் இந்த பல்க் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ பல்க் மாடுலஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ரேஷியோ எது ரெண்டுத்துக்கு உள்ள ரேஷியோன்னு பார்த்தோன்னா, நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள இந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த பல்க் மாடுலஸ் k அப்படின்ற இந்த சிம்பிளில் சொல்கிறோம். அப்போ பல்க் மாடுலஸ் ஈக்குவல் டு நார்மல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். போன கிளாஸில் நம்ம அந்த தெர்மோடைனமிக்ஸில் 2 ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி 2 ப்ராசஸ் இந்த தெர்மோடைனமிக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ போன கிளாஸில் நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த கிளாஸில் நம்ம அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ அடியபேட்டிக் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ளூயிடில் அந்த ஃப்ளூயிடோட ஸ்டேட்டில் எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் அந்த சேஞ்ச் இந்த ஸ்டேட் அதாவது அந்த ஃப்ளூயிட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆனாலும் அங்கே எந்த ஒரு ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அந்த ஃப்ளூயிடில் நடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஸ்டேட் அந்த ஃப்ளூயிட் ஒரு சாலிட் ஸ்டேட்லேருந்தோ லிக்விட் ஸ்டேட் இல்லாட்டி சாலிட்லேருந்தோ கேசியஸ் ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது அங்கே எந்த ஒரு ஹீட்டும் அந்த ஃப்ளூயிடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அடியபேட்டிக் ப்ராசஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா P × V, ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் பவர் காமா. அப்போ காமா அப்படின்றது இங்கே என்ன டினோட் பண்ணுதுன்னா அடியபேட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த P/ρ காமாவுக்கு ஈக்குவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ எல்லாமே இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதான் அடியபேட்டிக் ப்ராசஸ். அப்போ இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் எந்த லாவை பேஸ் பண்ணது, பாய்லிஸ் லாவை பேஸ் பண்ணது தான் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இங்கே அடியபேட்டிக் ப்ராசஸ் எந்த லாவை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா சார்லிஸ் லாவை பேஸ் பண்ணது இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ். அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸில் PV ஈக்குவல் டு P/ρ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதான் அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் என்ன, ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் வெயிட் ஃபார்முலான்னு பார்த்தோன்னா W ஈக்குவல் டு ρ × G. ρ அப்படின்றது டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிடு, G அப்படின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதான் இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடோட ஃபார்முலா. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனை என்ன சிம்பிளில் டினோட் பண்ணுறோன்னா சிக்மா அப்படின்ற இந்த சிம்பிளில் டினோட் பண்ணுறோம். சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா நியூட்டன் பெர் மீட்டர். அந்த கேப்லரிட்டியில் கேப்லரி ரைஸ் அப்படின்னு சொல்லியும் கேப்லரி டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி 2 வந்திருக்கும். அப்போ இந்த கேப்லரி ரைஸில் என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா, கேப்லரி ரைஸாக அந்த ஃப்ளூயிட் இருக்கும் போது அட்ஹஷன் ஃபோர்ஸ் அட்ஹசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக வந்திருக்கும் when compared to cohesive ஃபோர்ஸு. அதே மாதிரி இப்போ இந்த லிக்விட் கேப்லரி டிப்ரெஷனாக வந்திருக்கும் போது அங்கே அந்த அட்ஹசிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா லெஸ் தென்னாக வந்திருக்கும் when compared to cohesive ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த அட்ஹசிவ் ஃபோர்ஸ் கம்மியாக வந்திருக்கும். இதுதான் இந்த அட்ஹசிவ் ஃபோர்ஸ் cohesive ஃபோர்ஸ் பொறுத்து இந்த கேப்லரி ரைஸ் ஆகுதா ஃபால் ஆகுதா டிப்ரெஷன் ஆகுதா அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோன்னா, இந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆக இந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த கேப்லரி டியூபோட டயாமீட்டரை நம்ம டபுளாக ஆக்கும் போது அங்கே கேப்லரி ரைஸ் என்னவா மாறும்னு பார்த்தோன்னா ஹாஃபாக மாறிடும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் பார்த்தோன்னா நியூட்டன் பெர் மீட்டர். அந்த நியூட்டன் தான் நம்ம ஃபோர்ஸு பெர் யூனிட் லென்த்தில் சொல்கிறோம். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ஹேஸ் அதோட யூனிட் என்ன பார்த்தோன்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த்து.
ஸோ இப்போ இந்த கேப்லரி டிப்ரெஷனில் இந்த மெர்க்குரிக்கும் கிளாஸ் டியூபுக்கும் எவ்வளோ ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 128 டிகிரியில் தான் வந்து அந்த கேப்லரி டிப்ரெஷனில் மெர்க்குரிக்கும் கிளாஸ் டியூபுக்கும் ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த டியூப்பில் அதோட ரேடியஸை வந்து அந்த டியூபோட ரேடியஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ அந்த டியூப்பில் வந்து பார்த்தோன்னா அந்த லிக்விட் வந்து எப்படி ரைஸ் ஆகுதுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் மூலமாக வந்து ரைஸ் ஆகுது. ஸோ அதனால் அந்த டியூபோட ரேடியஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த லிக்விட் வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால் இந்த லிக்விட் வந்து ரைஸ் ஆகிறது எப்படி ஆகும்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரேடியஸ் வந்து டியூபோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்து இந்த லிக்விட் வந்து ரைஸ் ஆகும்போது அந்த லிக்விட் ரைஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ராப்லெட்டோட ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் இன்சைட் ட்ராப்லெட் ஃபார்முலான்னு பார்த்தோன்னா P equal to 4 sigma by D. அதே மாதிரி ப்ரெஷர் இன்சைட் ஜெட்டுக்கு ஃபார்முலான்னு பார்த்தோன்னா P equal to 2 sigma by D. ப்ரெஷர் இன்சைட் பபிள்ஸுக்கு வந்து என்னென்னு பார்த்தோன்னா P equal to 8 sigma by D. ஸோ இது வந்து முக்கியமான ஃபார்முலாஸாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஐடியல் ஃப்ளூயிடுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 0 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் ஃபார்முலான்னு பார்த்தோன்னா ML0T⁻⁻². ஸோ இதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ கேவிடேஷன் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா வேப்பர் ப்ரெஷர்னால தான் இந்த கேவிடேஷன் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ கேப்லாரிட்டியில் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரின்னு சொல்லி எப்போ நம்ம எடுத்துக்கோன்னு பார்த்தோன்னா வாட்டருக்கு தான் வந்து இப்போ அந்த கேப்லாரிட்டி டியூப்பில் வந்து வாட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னா அப்போ அந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோம் தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா 0 டிகிரி அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை தான் நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்கிறோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த லிக்விடோட ஹைட் வந்து இந்த கேப்லரி டியூப்பில் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். எதை பொறுத்துன்னு பார்த்தோன்னா அந்த டயமீட்டர் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கேப்லரி டியூப்பில் வந்து இந்த லிக்விடோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கும். ஸோ அப்போ இந்த கேப்லாரிட்டியில் எப்போ வந்து இந்த லிக்விட் வந்து ரைஸ் ஆகிருக்கு கேப்லரி ரைஸாக இருக்குது எப்போ வந்து கேப்லரி டிப்ரெஷனாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ரைஸ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லணும்னா கேப்லரி ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டியூப்பில் அந்த வந்து எந்த லிக்விட் சர்ஃபேஸும் ஸோ இந்த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டியூப்பில் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கேப்லரி ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கேப்லரி ரைஸ் வந்து எப்போ எப்படி எதில் நடக்கும்னு பார்த்தோன்னா வாட்டரில் தான் கேப்லரி ரைஸ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த லிக்விடில் வந்து பார்த்தோன்னா ஃபால் வந்து அந்த டியூப்பில் அந்த லிக்விடில் ஃபால் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா கேப்லரி டிப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது எதில் நடக்கும்னு பார்த்தோன்னா மெர்க்குரியில் வந்து நடக்கும். ஸோ இப்போ கேப்லரிட்டியோட யூனிட் வந்து எதில் சொல்லுவோம்னு பார்த்தோன்னா சென்டிமீட்டர் இல்லாட்டி எம்எம்மில் வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த மெர்க்குரி வந்து கிளாஸ் டியூபை வந்து பார்த்தோன்னா வெட் பண்ணாது, அதை டச் பண்ணாமல் அப்படியே வந்துருக்கும். ஸோ அந்த மெர்க்குரி எதனால் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா கொஹூஷன் ப்ராப்பர்ட்டினால தான் அந்த மெர்க்குரிக்கும் கிளாஸும் வந்து வெட்டாகாமல் வந்து ரிப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த டியூப்பில் மெர்க்குரி வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ ஓப்பன் டியூப் வந்து இருக்குது. அந்த ஓப்பன் டியூப்பில் மெர்க்குரி வந்து இருக்கும் போது அதோட சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா டவுன்வர்டாக கர்வாக வந்து இருக்கும். ஸோ டவுன்வர்டாக கர்வ் ஷேப்பில் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து பார்க்கும்போது வந்து இருக்கும். அது எப்போனா இந்த ஓப்பன் டியூப்பில் மெர்க்குரி வந்து இருக்கும் போது அதோட சர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா கர்வ்டு டவுன்வர்ட்ஸாக வந்து கர்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்க்ளைன்டு மேனோமீட்டரில் சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வந்து பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த இன்க்ளைன் மேனோமீட்டரில் இன்க்ளினேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மினிமமான இன்க்ளினேஷன் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறோன்னா 4 டிகிரி அப்படின்ற இந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து இந்த இன்க்ளைன் மேனோமீட்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தோன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை ஃபோர்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ சி லெவலில் இந்த வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கும் போது அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வந்துருக்கும். ஸோ அப்போ அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 760 mmHg வந்து இருக்கும். அப்போ 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஈக்குவல் டு 101.325 கிலோ பாஸ்கல் இல்லைனா வந்து 760 mmHg இல்லைனா 1.013 பாரில் வந்து சொல்லலாம். அப்போ 1 மெகா பாஸ்கல் ஈக்குவல் டு 10 பாரு. அப்போ பார் அப்படின்றது ஏதோ ஒரு யூனிட் பார்த்தோன்னா ப்ரெஷரோட யூனிட் தான் வந்து பார். அப்போ 1 பார் ஈக்குவல் டு 10⁵ Nm/m². ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை எதில் வந்து மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பேரோமீட்டரில் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா 8314 J/kg mole Kelvin. ஸோ அதுதான் வந்து இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. ஸோ இந்த நான் நியூட்டானியன் ஃப்ளூயிடை பற்றி படிக்கிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரியாலஜி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்றது இந்த அட்மாஸ்பியர்னால் க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ப்ரெஷர் தான் என்ன சொல்லணும்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேக்கம் ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் அப்சல்யூட் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கிறது தான் இந்த வேக்கம் ப்ரெஷரு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். பி ஆப்ஸ் அப்படின்றது அப்சல்யூட் ப்ரெஷரு, பி ஆட்டம் அப்படின்றது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரு,
P காஜ் அப்படின்றது காஜ் ப்ரெஷர். அப்போ P அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷருக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் வேக்கம் ப்ரெஷராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர் எல்லாமே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஃபார்முலாஸை. ஸோ அப்போ வேக்கம் ப்ரெஷர் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு கீழே இந்த ஒரு ப்ரெஷர் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ப்ரெஷரை நம்ம வந்து வேக்கம் ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஸோ இந்த அப்சல்யூட் 0 இல்லைனா வந்து கம்ப்ளீட் வேக்கம் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த அப்சல்யூட் ப்ரெஷரை எது மூலமாக மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அனிராய்ட் பேரோமீட்டர் மூலமாக இந்த அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து காஜ் ப்ரெஷர். ஸோ காஜ் ப்ரெஷர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஸோ இது வந்து இந்த ப்ரெஷர் எப்படி வந்து மெஷர் பண்ணுறோன்னா இந்த லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதை டேட்டமாக வச்சு அது வந்து ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ப்ரெஷரை நம்ம வந்து காஜ் ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த காஜ் ப்ரெஷரை எது மூலமாக மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மேனோமீட்டர் மூலமாகவோ இல்லை போர்டன் காஜ் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக அந்த காஜ் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து முக்கியமான டெஃபினிஷன்ஸ். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்ன, அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்ன, வேக்கம் ப்ரெஷர், காஜ் ப்ரெஷர்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. ஸோ அப்போ பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த விண்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ மேனோமீட்டர் அப்படின்றத வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு டிவைஸு. அந்த டிவைஸ் மூலமாக என்ன வந்து மெஷர் பண்ணுறோன்னா இந்த ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறோம். இந்த ஃப்ளூயிடில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நம்ம வந்து ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த மேனோமீட்டர் அப்படின்ற டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃப்ளூயிடை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா காலமாக பிரித்து தான் வந்து இந்த ஃப்ளூயிடை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு காலம் இல்லைனா 2 காலத்தோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி அந்த ஃப்ளூயிடை வந்து ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மேனோமீட்டர். ஸோ இந்த மேனோமீட்டர் வந்து பார்த்தோன்னா 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சிம்பிள் மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று வந்து டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லி 2ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தெர்மாமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக தெர்மாமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பேரோமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் யூனிட் வந்து எதில் மெஷர்மெண்ட் வந்து பண்ணுவோன்னு பார்த்தோன்னா பார்ஸில் வந்து சொல்வோம் இந்த பேரோமீட்டர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணும் போது. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்கல்ஸ் லாவில் வந்து என்ன மாதிரியான அசம்ஷன்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாஸ்கல் லாவில் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ஃப்ளூயிடு ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த பாஸ்கல்ஸ்லால் ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் வந்து இருக்குது. அப்போ ரெஸ்ட்டாக வந்து இருக்கும் போது எந்த டேரெக்ஷனில் வந்து பார்த்தாலும் அதோட இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சேமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்டாக இருக்கிறனால அந்த ஃப்ளூயிடில் எந்த டேரெக்ஷனில் வந்து நம்ம ப்ரெஷர் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணாலும் அது சேமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃப்ளூயிடில் வந்து ஸோ இந்த விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிடில் எந்த எஃபெக்ட் வந்து இருக்காது. ஏன்னா ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் வந்து இருக்கிறனால அங்கே விஸ்காசிட்டி வந்து அங்கே வேலை கிடையாது. அந்த ஃப்ளூயிடில் விஸ்காசிட்டி வந்து எந்த எஃபெக்ட் வந்து பண்ணாது. ஸோ அதனால் அந்த ஃப்ளூயிட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஐடியல் ஃப்ளூயிடுக்கும் ரியல் ஃப்ளூயிடுக்கும் ஒரே மாதிரியான பிஹேவியர் தான் வந்து நடக்கும். எப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நடக்குது. இப்போ சப்போஸ் இந்த ஃப்ளூயிடில் மோஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குது. ஃப்ளூயிடில் இப்போ வந்து மோஷன் வந்து கொடுக்கும்போது அப்போ என்ன க்ரியேட் ஆகுது, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும்போது அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து மற்ற எல்லா டைரக்ஷன்லேயும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஸோ வந்து இந்த ஃப்ளூயிடில் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பித்ததும் இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ளூயிடில் எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே மாதிரியான ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அக்கர் ஆகிறதில்ல. ஸோ இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து பார்த்தோன்னா ரியல் ஃப்ளூயிடில் இந்த மாதிரி வந்து நடக்கும். இதே வந்து ஐடியல் ஃப்ளூயிட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஐடியல் ஃப்ளூயிடில் வந்து இருக்கும் போது அதில் அந்த ஃப்ளூயிடில் மோஷன் வந்து கொடுக்குறோம். அப்போ மோஷன் வந்து கொடுக்கும் போது அந்த ஐடியல் ஃப்ளூயிடாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காது. ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாதனால அந்த ப்ரெஷர் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆர் ப்ரெஷர் வந்து அந்த நார்மல் ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா எல்லா டைரக்ஷன்லேயும் ஒரே மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நியூட்டன்ஸ் லாவில் அசம்ஷன் வந்து இந்த ஃப்ளூயிடை பொறுத்து ப்ரெஷர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து இந்த மாதிரி அசம்ஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த யூடியூப் டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டரில் என்ன லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி லிக்விட்ஸ் தான் வந்து இந்த யூடியூப் டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. ஸோ இந்த மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் அப்படின்றது இந்த வாட்டரை தாண்டி வேறு லிக்விடை தாண்டி ஒரு சில ஃப்ளூயிட் வந்து எடுத்துக்குவாங்க அந்த டியூப்பில். ஸோ அதுதான் வந்து மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட். அந்த மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா அது வந்து லோ வேப்பர் ப்ரெஷராக வந்துருக்கணும், ஹை டென்சிட்டியாக வந்துருக்கணும், ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து லோ ஃப்ரீசிங் பாயிண்ட்டாக வந்துருக்கணும்,
இம்மிசிபிளாக வந்து இருக்கணும். அதாவது இம்மிசிபிள்னால் மற்ற ஃப்ளூயிடோட வந்து அது போய் கலந்துடக்கூடாது, தனித்தனியாக வந்துருக்கணும். ஸோ மற்ற ஃப்ளூயிடோட அது ஒன்றும் சேரக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் வந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டு மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடாக எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா மெர்க்குரி, ஆல்கஹால், கெரோசின் இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து பீசோமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மாடரேட்டான ப்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அதாவது மீடியம் ப்ரெஷர் இல்லைனா லோ ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் பீசோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பீசோமீட்டர் மூலமாக நம்ம என்ன வந்து மெஷர் பண்ண முடியும்னா பாசிட்டிவ் காஜ் ப்ரெஷர் மட்டும்தான் வந்து இந்த பீசோமீட்டர் மூலமாக நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். நெகட்டிவ் காஜ் ப்ரெஷரை இதில் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ நெகட்டிவ் காஜ் ப்ரெஷரையோ இல்லைனா வந்து கேஸோட ப்ரெஷரையோ இதெல்லாம் வந்து இந்த பீசோமீட்டரில் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பீசோமீட்டரோட ஒரு எண்டு வந்து எங்கே போய் ஓப்பன் ஆயிருக்கும் பார்த்தோன்னா அட்மாஸ்பியரோட ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஓப்பன் டு அட்மாஸ்பியராக வந்து இருக்கிறதுனால இந்த பீசோமீட்டர் நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியாதுன்னா நெகட்டிவ் காஜ் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த கேஸ் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பீசோமீட்டர் மூலமாக என்ன மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும்னா லிக்விட் ப்ரெஷர் மட்டும்தான் வந்து மெஷர் பண்ண முடியும். கேஸ் ப்ரெஷரை இதில் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ ஏன்னு பார்த்தோன்னா இந்த பீசோமீட்டர் டியூப்பில் ஏன் வந்து இந்த கேஸ் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ண முடியாதுன்னா கேஸ் வந்து அதில் ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆயிரும். ஸோ அதனால தான் இதில் வந்து கேஸ் ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியாது, ஒன்லி லிக்விட் ப்ரெஷர் மட்டும்தான் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த கிராவிட்டி டேம்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது அதை என்ன நம்ம வந்து எந்த ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோன்னு பார்த்தோன்னா அப்லிஃப்ட் ப்ரெஷர் வந்து எடுத்துக்குவோம். ஸோ இந்த மெர்க்குரியை நம்ம வந்து பேரோமீட்டரில் வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ ஹை ப்ரெஷரில் அந்த காலத்தில் அதோட ஹைட் வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த பேரோமீட்டரில் மெர்க்குரி வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரெஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தோன்னா ml-1 T-2. ஸோ இதான் வந்து அதோட ஃபார்முலா. ஸோ இந்த யூடியூப் மேனோமீட்டர் மூலமாக நம்ம அந்த டிஃப்ரெண்ட் லிக்விட் மெட்டீரியல்ஸோட எதை வந்து மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஹை ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த யூடியூப் மேனோமீட்டர் மூலமாக இந்த டிஃப்ரெண்ட் லிக்விடோட ஹை ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது மெஷர் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோன்னா அந்த யூடியூப் மேனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸை, ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த பைப்பில் ஸ்டாட்டிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எது வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் காஜோட இந்த பீசோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணி அதில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோன்னா அந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷர், இந்த பைப்போட ஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது அந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றத எப்படி வந்து மெஷர் பண்ணுறோன்னா இந்த ஃப்ளூயிட் வந்து அதில் ரெஸ்ட் கண்டிஷனில் வந்து இருக்கும். ஸ்டாட்டிக்னாலே ரெஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிட் வந்து ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்கும்போது அதில் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து இந்த டியூப்பில் எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷரு. ஸோ அப்போ அந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷர் எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ப்ரெஷர் காஜை எதோட போய் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா பீசோமீட்டரோட வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பீசோமீட்டரில் நம்ம என்ன வந்து மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் ஹெட் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த மேனோமீட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் வந்து எப்படி இருக்கணும்னா ஹை டென்சிட்டியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அடுத்து சைஃபான் அப்படின்ற இந்த பைப் எப்படி இருக்கும்னா பென்ட் பைப்பாக வந்துருக்கும். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஃப்ளூயிட் வந்து ஒரு ரிசர்வாயர்லேருந்து அதர் ரிசர்வாயருக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி வந்து போகும். ஸோ அதை எது வந்து செப்பரேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா சுமிட் இல்லைனா கிரெஸ்ட் வந்து இந்த சைஃபான் வந்து செப்பரேட் பண்ணும். ஸோ இதான் வந்து சைஃபான். அதுக்கடுத்து யூடியூப் மேனோமீட்டர். ஸோ இந்த யூடியூப் மேனோமீட்டரில் வந்து பார்த்தோன்னா இப்போ மெர்க்குரியை மேனோமெட்ரிக் லிக்விடாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும் போது அதில் என்ன வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த A-B அப்படின்ற 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள ப்ரெஷர் ஹெட்டு, ஸோ அந்த ப்ரெஷர் ஹெட்டை வந்து டிஃப்ரென்ஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ A பாயிண்ட் B பாயிண்ட் அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய அந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள ப்ரெஷர் ஹெட் டிஃப்ரென்ஸ் தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அது எது மூலமானு பார்த்தோன்னா இந்த யூடியூப் மேனோமீட்டர் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ யூடியூப் மேனோமீட்டர் அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு கிளாஸ் டியூப்பு. ஸோ அது யூ ஷேப்பில் வந்து பெண்ட் ஆகிருக்கும். ஒரு எண்டு வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஸோ இந்த ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு எண்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இன்னொரு எண்டு வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா ஓப்பன் டு அட்மாஸ்பியராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தான் வந்து யூடியூப் மேனோமீட்டர். ஸோ இந்த யூடியூப் மேனோமீட்டர் மூலமாக நம்ம என்ன வந்து மெஷர் பண்ண முடியும்னா பாசிட்டிவ் காஜ் ப்ரெஷர் அதே மாதிரி நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து இந்த யூடியூப் மேனோமீட்டர் மூலமாக நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த மேனோமீட்டர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா லிக்விட் ப்ரெஷரும் கேஸ் ப்ரெஷரும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மேனோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரெஷர் இன்டென்சிட்டி வந்து அது எதுக்கு ஈக்குவலாக அந்த லிக்விடில் அந்த ப்ரெஷர் இன்டென்சிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா W/H. ஸோ W அப்படின்றது ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விடு, H அப்படின்றது ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ். அப்போ ப்ரெஷர் இன்டென்சிட்டி P வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா WH-க்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ப்ரெஷர் இன்டென்சிட்டியோட வேல்யூ யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா kN/m² ஆர் கிலோ பாஸ்கலில் வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ தான் வந்து ப்ரெஷர் இன்டென்சிட்டி. அப்போ அந்த ப்ரெஷர் இன்டென்சிட்டி வந்து இந்த லிக்விடில் எந்த பாயிண்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டாலும் அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
டெப்த் ஆஃப் லிக்விடாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் லா படி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர், ஸோ இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கு ஃபார்முலா வந்து இதுதான். அப்போ dP டிவைட் பை ∂Z ஈக்குவல் டு ρg. ஸோ இதுதான் வந்து இங்கே ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஸோ அப்போ அந்த இதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பிட்டோட் டியூப் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு சிம்பிளான டிவைஸ். இந்த டிவைஸ் மூலமாக நம்ம என்ன மெஷர் பண்ணுறோன்னா, இந்த ஃப்ளோவில் வெலாசிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இதுனா, சிம்பிளான டிவைஸ் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த பிட்டோட் டியூப். ஸோ இந்த பைப்பில் ஃப்ளோ ரேட் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரிக்டிங்னா அது வந்து ஒடுக்கிடுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அந்த ஃப்ளோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டினால எவ்வளோ வந்து ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அது மூலமாக இந்த பைப்பில் எவ்வளோ ஃப்ளோ ரேட் வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் தான் எதில் பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த வெஞ்சுரி மீட்டரில் இந்த மாதிரி பிரின்சிபல் தான் வந்து நடக்கும். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் பாடியோட டைம் ஆஃப் ஆசிலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஆசிலேட்டிங் பீரியட் வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அப்போ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் பாடியோட மெட்டாசென்டர் வந்து எதுக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு இந்த ஃப்ளோட்டிங் பாடியோட மெட்டாசென்டர் வந்து லோவர் தானே வந்து இருந்துச்சுன்னா, அப்போ அந்த ஈக்குலிபிரியம் என்ன சொல்கிறோன்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். இந்த மெக்கானிக்கல் காஜஸில் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ப்ரெஷர் காஜ் வந்து எதை யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, போர்டான் டியூப் ப்ரெஷர் காஜ் தான் வந்து இந்த மெக்கானிக்கல் காஜில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமனான டைப் ஆஃப் ப்ரெஷர் காஜ் எதுன்னு பார்த்தோன்னா இந்த போர்டான் டியூப் ப்ரெஷர் காஜ் தான். ஸோ இதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் முக்கியமான 100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி அடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.